கொடநாடு குற்றவாளி எடப்பாடி பழனிசாமி தான் என்ற உண்மையை செங்கோட்டையன் அவர்கள் கூறியுள்ளார். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான தகவலின் அடிப்படையில் எடப்பாடி தான் குற்றவாளி என்றால் நீதிமன்றம் எடப்பாடி பழனிசாமிற்கு 14 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்படும் என்ற தகவல் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. அதிமுகவின் முன்னாள் முதல்வரும் முன்னாள் பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா அவர்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கையில் பாதி நாட்களை கழித்தது கொடநாடு பங்களாவில்தான். அங்கு அவர் அமைதியை விரும்பக்கூடியவர். அதிக நாட்கள் அங்குதான் தங்கியிருந்தார். அங்கு சில முக்கியமான ஆவணங்களும் இரகசிய பத்திரங்களும் தங்க நகைகளும் ஏராளமாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது. அவரது மறைவிற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்றதற்கு பிறகு கேரளாவில் இருந்து கூலிப்படைகளை வரவழைத்து அங்குள்ள நகைகள் ஆவணங்களை கைப்பற்றியதாகவும் எடப்பாடி பழனிசாமி தான் A1 அதாவது முக்கிய குற்றவாளி என்றும் செங்கோட்டையன் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு தெரிவித்திருக்கிறார். அவர் பச்சை துரோகி என்றும் அதிமுகவின் வளர்ச்சிக்கும் அதிமுகவின் உண்மையான தொண்டர்களுக்கும் எதிரானவர் என்றும் திமுக வெற்றியடைய வேண்டும் என்பதற்காகவே அதிமுகவின் பொதுச் செயலாளராக தொடர்ந்து கொண்டிருக்கிறார் என்றும் அவரது தலைமையில் ஏதேனும் மிகப்பெரிய வெற்றி நடந்திருக்கிறதா தமிழ்நாட்டில் என்று பார்த்தால் அது கேள்விக்குறிதான் என்றும் செங்கோட்டையன் அவர்கள் பல்வேறு ஆதாரத்துடன் பேசியுள்ளார். மேலும் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்பொழுது அனைத்து சாட்சிகளையும் நாங்களே நேரடியாக சமர்ப்பிப்போம் என்றும் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இதுவும் அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படக்கூடிய ஒரு பொருளாகவே மாறியுள்ளது. 14 ஆண்டுகளுக்கு குறையாமல் நிச்சயம் சிறை தண்டனை வழங்கப்படும் என்றும் அப்படி சிறை தண்டனையோ அல்லது குற்றவாளியோ என்று நீதிமன்றம் தெரிவித்தாலே அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை விரட்டியடிப்பார்கள் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் அவரது பொதுச் செயலாளர் பதவி அடிப்படை உறுப்பினர் பதவி அனைத்தும் பறிபோகும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. அதிமுகவில் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுப்பேற்பதற்கு முன்பாக என்ன செய்தார் கொண்டு எப்படி இருந்தார் என்பதையும் மறந்துவிடக்கூடாது. முதல்வராக பொறுப்பேற்பதற்கு சசிகலாவின் காலை பிடித்தவர் மறுநாளே காலை வாரிவிட்டவர் தான் எடப்பாடி என்றும் அவரால் ஒரு தேர்தல்களில் கூட முழுமையான வெற்றியை பெற முடியாது என்றும் செங்கோட்டையன் அவர்கள் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதற்கு பிறகு பேசியுள்ளது சரியா தவறா? செங்கோட்டையன் அவர்களது பக்கம் நியாயம் இருக்கிறதா அல்லது எடப்பாடி பழனிசாமியே அதிமுகவின் சிறப்பான தலைவரா என்பதை உண்மையான தொண்டர்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.